சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான். மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா. ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனமுள்ளவன். தீகுக்குவை நான் எபேசுவுக்கு அனுப்பினேன். துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோல் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. கண்ணானாகிய அலெக்சந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். தீமோத்தேயு தன்னிடத்தில் சீக்கிரமாய் வரவேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். பவுலுக்கு தீமோத்தேயுவின் ஐக்கியமும் உதவியும் தேவைப்படுகிறது. பவுலுடைய உடன் ஊழியரில் அநேகர் அவரை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். தேமா இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து பவுலை விட்டு தெசலோனிக்கே பட்டணத்திற்கு போய்விட்டான். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைக்கக்கூடாது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைக்கிறவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியங்களை விட்டும் இயேசு கிறிஸ்துவின் வழிகளை விட்டும் விலகி பிரிந்து போய் விடுவார்கள். கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கு போய்விட்டான். தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கு போய்விட்டான். இவ்விரண்டு பேரும் பவுலை விட்டு பிரிந்து வெவ்வேறு திசைகளில் போய்விட்டார்கள். லூக்கா மாத்திரம் பவுலோடு கூட இருக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் இப்போது மார்க்குவை பற்றி நல்ல வார்த்தைகளால் புகழ்ந்து பேசுகிறார். தன்னுடைய ஊழியத்தில் மார்க்கு பிரயோஜனம் உள்ளவன் என்று சொல்லுகிறார். இதற்கு முன்பு மார்க்குவின் நிமித்தமாய் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு உண்டாயிற்று. இதனால் இவ்விருவரும் வெவ்வேறு ஊழிய பாதையில் பிரிந்து சென்றார்கள். சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்திற்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டானபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்ரு தீவுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராகிய தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். பவுல் மார்க்குவை தங்களோடு அழைத்து கொண்டு போகக்கூடாது என்று பிடிவாதமாய் இருந்தார். ஆனால் இப்போதோ ஊழியத்தில் மார்க்கு தனக்கு பிரயோஜனமுள்ளவன் என்று எழுதுகிறார். ஒருவேளை இடைப்பட்ட இந்த காலத்தில் பவுல் மார்க்குவோடு ஒப்புரவாகி இருந்திருக்க வேண்டும். நம்முடைய ஊழிய அனுபவத்திலே ஒரு சில ஊழியக்காரரோடு நமக்கு கருத்து வேறுபாடு உண்டாகலாம். நமக்கு உதவியாய் இருந்த ஒரு சில ஊழியக்காரர்களை விட்டு நாம் பிரிந்து வந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மத்தியிலே நிரந்தரமான பிரிவு இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு சமாதானம் சொல்லுகிற நாம் முதலாவது சமாதானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கருத்து வேறுபாடுகளை பேசி தீர்த்து ஒப்புரவாக வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இணைந்து ஊழியம் செய்ய வேண்டும். இப்பிரபஞ்சத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க அவருடைய ஊழியக்காரர்கள் எல்லோரும் ஒற்றுமையை கிரியை நடப்பிக்க வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் துரோவா பட்டணத்தில் இருந்தபோது கார்ப்பு என்பவன் வசத்தில் தன்னுடைய மேலங்கியையும் புஸ்தகங்களையும் தோற் சுருள்களையும் கொடுத்து வைத்திருந்தார். தீமோத்தேயு தன்னிடத்தில் வரும்போது அவற்றை எடுத்துக்கொண்டு வருமாறு சொல்லுகிறார். பவுல் இப்போது சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். குளிர் அதிகமாக இருக்கிறது. குளிருக்கு அவருடைய மேலங்கி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். சிறைச்சாலையில் இருக்கும்போது வேத வாக்கியங்களை தியானிப்பதற்கு பவுலுக்கு அதிக நேரம் கிடைத்திருக்கிறது. தன்னுடைய நேரத்தை பவுல் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்.
இதற்காக புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோல் சுருள்களையும் எடுத்துக்கொண்டு வருமாறு சொல்லுகிறார். பவுல் தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை சொன்னபோது அவர் வேத வாக்கியங்களை தியானிக்க வேண்டும் என்று புத்தி சொன்னார். தீமோத்தேயுவுக்கு புத்தி சொன்னது போலவே பவுலும் வேத வாக்கியங்களை தியானிக்க வாஞ்சியாய் இருக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் இந்த நிருபத்தில் அலெக்சந்தர் என்பவனை பற்றி எழுதுகிறார். இவன் ஒரு கண்ணான். இவன் பவுலுக்கு வெகு தீமை செய்தான். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதில் அளிப்பாராக என்று பவுல் அவனுக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பை முன் அறிவித்து சொல்லுகிறார். தீமோத்தேயுவும் அவனை குறித்து எச்சரிக்கையாய் இருக்குமாறு பவுல் அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஒரு காலத்தில் பவுலின் பிரசங்கத்தை சிலர் விரும்பி கேட்டார்கள். பவுல் மூலமாய் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்கள். இப்போது அவர்களில் அநேகர் பவுலை மறந்துவிட்டார்கள். அவருடைய பிரசங்கத்தை மறந்துவிட்டார்கள். பவுல் மீதும் அவர் பிரசங்கம் பண்ணுகிற சுவிசேஷத்தின் மீதும் பிரியம் வைப்பதற்கு பதிலாக இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்திருக்கிறார்கள். இவர்களில் அநேகர் பவுலை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். கண்ணானாகிய அலெக்சந்தரோ பவுலை விட்டு பிரிந்து போகாமல் பவுலுக்கு எதிர்த்து நின்று அவருக்கு வெகு தீமை செய்கிறான். தங்களுடைய சுவிசேஷ பிரசங்கத்திற்கு அவன் மிகவும் எதிர்த்து நின்றவன் என்று பவுல் சொல்லுகிறார். ஒரு சிலர் பவுலுக்கு தீமை செய்தாலும் வேறு சிலர் அவருக்கு அநேக நன்மைகளையும் செய்கிறார்கள். அவர்கள் செய்த நன்மைகளையும் பவுல் சந்தோஷமாக குறிப்பிடுகிறார். தனக்கு சிலர் தீமை செய்தாலும் தனக்கு நன்மை செய்தவர்களை பவுல் நினைவு கூற மறப்பதில்லை. அவர்கள் செய்த நன்மையையும் நினைவு கூர்ந்து கர்த்தரை துதிக்கிறார். தான் மரிப்பதற்கு முன்பாக பவுல் தீமோத்தேயுவை காண வாஞ்சியாக இருக்கிறார். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டவருடைய மரணம் எப்படி இருக்கும் என்பதை பவுல் தீமோத்தேயுவிற்கு காண்பிக்க விரும்பி இருக்கலாம். பவுலின் கடைசி நாட்களில் அவருக்கு துணையாக தீமோத்தேயு தேவைப்பட்டார். தேமா ஒரு காலத்தில் பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்தவன். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் குளிர்ச்சி அடைந்து பின்வாங்கி போய்விட்டான். அவன் இப்போது இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்திருக்கிறான். இந்த உலகத்தின் மீது ஆசை வைத்திருக்கிறவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூற மாட்டார்கள். தேவனுடைய அன்பு ஒருவரிடத்தில் இல்லை என்றால் அவன் ரட்சிக்கப்பட்டவனாக இருக்க முடியாது. தேமா ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்தாலும் அவன் தன்னுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ளவில்லை. ரட்சிக்கப்பட்டவர்கள் மிகுந்த எச்சரிப்போடு தங்களுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்கையை பற்றி அதிகமான குறிப்பு எதுவும் காணப்படவில்லை. இவனும் தீத்துவும் கிறிஸ்துவின் ஊழிய காரியமாக பவுலை விட்டு பிரிந்து வேறு நாட்டிற்கு போய்விட்டார்கள். தேமாவை போல இவர்கள் பின்வாங்கி போய்விடவில்லை. மார்க்கு என்னும் பேர் யோவான் எண்ணப்பட்ட மார்க்குவை குறிக்கும். இவன் பர்னபாவின் உறவினன். மார்க்கு பவுலோடு தொடர்ந்து கூட ஊழியம் செய்ய முடியாத வாலிபன். இப்பொழுது மார்க்கு விசுவாசத்தில் ஸ்திரமாகவும் உண்மையுள்ள ஊழியக்காரனாகவும் இருக்கிறான்.